எங்களுக்கு அந்த வேலை இல்ல. ஏன் வரலன்னு கேட்க ஃபோன் பண்ணி சார் வரீங்களான்னு கேட்க முடியாது. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸ்ரீகாந்த் அப்பா உங்களுக்கு அவர் ஊர்ல இல்லைங்க, தூத்துக்குடியில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு காலையில வரைக்கும் வரேன் தான் சொல்லிட்டு இருந்தாரு. தூத்துக்குடியில வந்து நேற்று நைட்டு 4 மணிக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சுது. நல்ல மழை. காலையில வரேன்னு சொன்னாரு, வரல. மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கார்ல வந்துட்டு இருந்தாரு. இப்போ கூட ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, 7 மணிக்கு அட்லீஸ்ட் 6:30க்கெல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. மற்றபடி செங்கல்பட்டு தாண்டிட்டேன்னு தான் சொன்னார். எனக்கு குணாஜி கூட இருந்தாரு, மேடம் பேசினாங்க. ஸோ அதுதான் உண்மை. இல்லை நாங்களும் அதை வருத்தப்பட்டு தான் வரம் செய்ய சொன்னோம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து இந்த தியேட்டரை புக் பண்ண உடனே முதல்ல சொன்னது அவர்கிட்ட தான் சொன்னோம். 15 நாளைக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக வர முடியல. அதுக்கு அவரே விளக்கம் கொடுப்பார் அடுத்த பேட்டியில். நன்றி. சொல்லு. சரி. தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்கனவே யூடியூபர் சாதனா மேல நிறைய வந்து புகார்கள், அப்புறம் வந்து அவங்க வந்து சில விஷயம் பண்றது தப்பு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அது நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்க, கமெண்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. சரி. இப்ப வந்து அவங்கள வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவை நடிக்க வச்ச காரணம் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏத்துப்பாங்களா? அவங்க வந்து முதலமைச்சரா ஜெயலலிதாவும் நடிக்கல, ஒரு எதிர்கட்சி தலைவி அவங்க தான் சொன்னாங்க சார். அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன விஷயத்தை அவங்க திருப்பி சொன்னாங்க. நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி தலைவி பேசணும். அதுக்கு ஒரு தலைவரோட இன்ஸ்பிரேஷன் தேவைப்பட்டுச்சு. அவங்ககிட்ட நான் சொன்னேன் என்னன்னாக்கா, முன்னாள் முதல்வரோட அந்த ஆனஸ்ட் நடந்து வர்றது போகிறது, அந்த ஸ்டைலு, அவங்க எப்படி ஆனஸ்டாக பேசுகிறாங்க, அதை வந்து கவனிச்சுக்க சொன்னது. அதுதான் அவங்க பண்ணாங்க. மற்றபடி அவங்களோட கேரக்டருக்கும் முதலமைச்சரோட எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த தலைவரையும் என் தனிப்பட்ட முறையில் யாருமே நாங்கள் விமர்சனம் பண்ணல. அது இங்கே வேலையும் இல்லை. இது முழுக்க முழுக்க மக்கள் அரசியல். அதனால் நீங்கள் யாருமே பத்திரிகையாளர் யாருமே தவறாக நினைக்க வேண்டாம். அவங்க வந்து முதலமைச்சரோட அந்த ஸ்டைலை பண்ண போயிருக்காங்க தவிர மற்றபடி அவங்க சம்பந்தமான எந்த விஷயத்தையும் அவங்க பேசவே இல்லை, இமிடியேட் பண்ணல, டாமினேட் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அரசியல்னாவே பெரிய ஒரு விஷயம் சார். அதை வந்து நீங்க ஓப்பனா சொல்லியிருக்கீங்க, சரிங்களா? இப்போ வந்து படம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா, ஏன்னா இப்போ நீட்டு நிறைய பிரச்சனை சொல்லியிருக்கீங்க, உங்களை வந்து எதிர்கட்சியாலும் சரி ஆளுங்கட்சியாலும் சரி எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணுவாங்க. நான் பண்ண தப்ப நீங்க சுட்டி காட்டலாம், நீ பண்ண தப்ப நான் சுட்டி காட்டலாமான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். அது எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? இல்லை, அதுக்கு முன்னால ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு. அதுக்கான பதில் தான் நீங்கள் கேட்ட கேள்வி. அதுக்கான பதில் தான் என்னன்னா, நாங்கள்லாம் இங்கே பண்ணிட்டு அப்படி போயிடுவோம். அஞ்சனா கருத்தியோ, ஜீவாவோ, இல்லை ஜாகுவார் தங்கமோ, மற்றவங்க பேர் நடிச்சவங்களாம் போயிடும். அவங்களுக்குலாம் வாழ்க்கை இருக்கு. அதனால தான் அந்த கேப்ஷன் போட்டேன். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன், பயம் என்பது இதில் ஒரு சின்ன டைலாக் இருக்கு, நான் கட் பண்ணி போடல, அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதான் உங்களுக்கு பதிலாக இருக்கும். இங்கே எது சரி, எது தப்பு, எது தேவை, எது தேவையில்லை, அது மட்டும்தான் முக்கியம். ஒரு மனிதன் அவனுடைய தடம், நடந்து போற தடம் தான் அவனுடைய அடையாளம். இதுதான் உங்களுக்கான பதில். சரியா? ஸோ யாருக்கும் பயந்துலாம் அங்கே அரசியல் பேசுறதில்ல. சொல்லுங்க சொல்லுங்க. நீட்டை பத்தி பேசிருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா. நீட்டு வந்து 2 அரசியலுமே சேர்ந்து களம் காண்டு மாறி மாறி வந்தாலும் அதுக்கான தீர்வு கிடைக்கல. நீங்க யார பத்தி பேச போறீங்க? மத்திய அரசா, மாநில அரசா, இப்ப இருக்க அரசா? இல்ல, நீட்டை பத்தி பேசணும் சொன்ன தவிர நீட்டு வந்து தப்பா ரைட்டாங்க விஷயத்துக்கு நான் போகவே இல்லை. இன்னைக்கு நீட்டு தேவையா இல்லைங்கிறது தான் பேசியிருக்கிறோம். அது மாணவர்களோட பார்வையில தான் நான் பார்க்கணும், மெட்ரோவோட பார்வையிலோ இல்லை அரசியல்வாதிகளோட பார்வையில நான் அதை பார்க்கல. ஏன்னா அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா நீட் எழுதுறது வந்து மாணவர்கள். இதுக்கு முன்னால நீட் இல்லாத போது இங்க நிறைய டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க, இப்பயும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் வந்து நீட்ல வந்து படிச்சு நம்ம மாணவர்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது மட்டுமே அதுக்கான தீர்வு இல்லை. ஸோ அதை வந்து ஒரு சின்ன ஒரு லைன்ல சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி வந்து வேணும் தான் சொல்றீங்க. இல்ல, நீட் வேணும் நான் சொல்லவே இல்லை. இல்ல, நீட்டு எனக்கு தேவை பிரச்சனை கிடையாது. நான் சொல்றேன், இன்னும் நீங்க இன்னும் தெளிவாக சொல்றேன். நீட்டு வந்து எனக்கோ பெற்றோர்களுக்கோ தேவையாங்கிறது முக்கியம் இல்லை. படிக்கிற மாணவர்களால முடியுமா முடியாதுங்கிறது தான் பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நீட்டு நிறைய மாணவர்களும் நீட்டை அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கான தேர்வுக்கு போயிட்டு தான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கான பதில். அது நீட்டு வேணுமான மாணவர்களோட பதில் அதுதான். மாணவர்கள் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து நீட்டை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீட்டு வேணாம் நான் சொல்லவே இல்லை. இது வந்து ஒரு திரைப்படத்துல ஒரு தீர்வு சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லை, அது எனக்கும் தெரியும். அதனால இந்த படத்துல வந்து நீட்டை பத்தி பேசியிருக்கோம். நீட்டு தேவையா இல்லைங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. நீட்டினால் பாதிக்கப்பட்ட ஒரு அனிதாங்க ஒரு கேரக்டர் அந்த படத்துல அனிதாங்க கேரக்டர் தான்.
அந்த கேரக்டர் அவங்களோட அனுபவத்தை சொல்றாங்க. அது என்னன்னாக்கா நீட்ல நான் தோத்துட்டேன், ஆனா பட் அதுக்காக வந்து மருத்துவத்துவம் இருக்குல்ல, நான் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆயிட்டேன் அப்படின்னு அது அந்த மாதிரி போகும். அப்ப நீட்டை பத்தின அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது சுப்ரீம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அது எப்படி மக்கள் எதிர்கொள்றாங்க பத்தி தான் பேசியிருக்கிறோம். ஜிஓவும் அதை பத்தி தான் பேசியிருப்பாரு. அரசியல் சாசனம் எல்லாம் பேசியிருந்தீங்க. ஆமா. இந்த இடத்துல எந்த இடத்துலயும் அம்பேத்கரே உள்ள வரலையே, எந்த இடத்துலயும் ஒரு போட்டோ கூட இல்ல. ஒரே ஒரு இடத்துல லால் பகதூர் சாஸ்திரி மட்டும் தான் காமிச்சிருப்பீங்க. மீதி அம்பேத்கர் எந்த இடத்துலயுமே காண. சட்டம் எழுதினவரே காட்டலன்னா நீங்க என்ன அரசியல் சொல்ல போறீங்க? இல்ல, நீங்க கேட்டதுக்கு வந்து முழு படத்தையும் நான் போட்டு காட்டணும். நிறைய இடத்துல வந்து அம்பேத்கர் பேசின அந்த கொட்டேஷன்ஸ்லாம் பேசிட்டே வந்திருப்போம். படத்துல 7-8 இடத்துல அம்பேத்கரை பத்தியே தான் அங்க பேசியிருப்போம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் சொன்ன விஷயம், அரசியல் சட்டத்தினுடைய பலன் இந்த தேசத்துடைய கடைக்கோடி மனிதனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது வந்து அஞ்சனா பேசியிருப்பாங்க அதுல. ரெண்டாவது, அரசியல் சாசன சட்டம் வந்து இங்க நல்லதா இருக்கு, ஆனா அதை நடைமுறைப்படுத்துறது தான் இங்க சிக்கல். அந்த சிக்கலை தான் நாங்க பேசியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருப்போம். அதெல்லாம் நாங்கள் வந்து ட்ரைலர்ல போட்டு காட்டல, ஏன்னா அதெல்லாம் வந்து யதார்த்தமா இருக்கும். ட்ரைலரோட கான்செப்ட் என்னன்னாக்கா, மக்கள் உடனடியாக சிந்திக்கணும். ஸோ அதுக்கு தான் படம் வந்து 3 மணி நேரம். 3 மணி நேரத்துல ஒரே ஒரு லவ் சீன்ஸ் மட்டும் தான் இருக்கும். நானும் மேகாலியும் பேசுற மாதிரி ஒரு லவ் சீன்ஸ் தான். மற்ற எல்லாமே அரசியல் தான். அரசியல்லாம் போயிட்டு வந்து கிடையாது. ஃபுல்லா வந்து ஃபுல் கான்வர்சேஷன் தான். புரியுங்களா? அது அரசியல் படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான். தேங்க்யூ.